Meenakshi College of Nursing, Mankadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. BSc, MSc, and Post Basic BSc. உங்க உள்ளடி வேலைய பத்தி எனக்கு தெரியாதா? என்னடா இவன் முழு பிசினஸையும் கேக்குறானேன்னு பயந்து பொறுப்புங்கிற பிஸ்கெட்டை தூக்கி போட்டு என்ன மயக்கிடலாம்னு நினைச்சீங்களா? கார்த்திக், இதுக்கும் கௌதம்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொறுப்பை பிரிச்சு கொடுக்கலான்னு அத்தை தான் சொன்னாங்க. ஆமாப்பா, நான் தான்ப்பா இந்த முடிவை எடுத்தேன். ஓ அப்படியா? சரிம்மா, எனக்கு உங்க முடிவுல உடன்பாடு இல்ல. எனக்கு கம்பெனி மொத்தமா தான் வேணும். கொடுத்துறீங்களா? கார்த்திக், நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. அந்த கம்பெனியை உருவாக்குனது நானா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வளர்த்தது கௌதம் தான். அது அவங்கிட்ட இருந்து பிடுங்கறதெல்லாம் நியாயம் கிடையாது. என்ன தனியா கஷ்டப்பட்ட மாதிரி சொல்றீங்க? ஏன் நாங்கெல்லாம் கஷ்டப்படலையா? ஐயோ, அப்படி இல்லப்பா. அப்படியெல்லாம் நீ தப்பா புரிஞ்சுக்காத. இது பாரு, இந்த கம்பெனியோட முழு உரிமையும் கௌதம் கிட்ட தான் இருக்கு. அவன் பெருந்தன்மையா இத நம்ம குடும்ப சொத்தா பிரிச்சுக்க சொல்றான்ல, அத நீ புரிஞ்சுக்கோப்பா. ஓஹோ, சாரு சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு தர்மம் போடுறாரா? டேய் கார்த்தி, பெரிய வார்த்தைலாம் பேசாத. ஜானு குடும்ப நிம்மதிக்காக பொறுப்பை பிரிச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அத சந்தோஷமா ஏத்துக்கோ. எனக்கு இந்த முடிவுல சந்தோஷமே இல்லையே பாஸ். முதல்ல பொறுப்பை கொடுப்பீங்க, அப்புறம் அந்த பொறுப்புக்கு நான் லாய்க்கு இல்லைன்னு எல்லா ஸ்டாஃப்ஸ் முன்னாடி என்ன திட்டி அசிங்கப்படுத்துவீங்க. உங்க பிளான் எனக்கு தெரியாதா? என்ன காலி பண்றதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் என்னமா யோசிக்கிறீங்க? அதுக்கு உடந்தையா அம்மாவையும் சேர்த்துக்கிட்டீங்க. ஏய், சும்மா கற்பனை பண்ணி பேசாத கார்த்திக். நீ நல்லா வரணும்னு கௌதம் இன்னைக்கு வரைக்கும் ஆசைப்படுறாரு. ஓ, போதும் உங்க நடிப்பு. நான் வளரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா? அதான் நான் நம்பணும். குட் ஜோக். ஆமா, அது சரி பிரதர், எனக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? இது எங்க அப்பா ஆரம்பிச்ச கம்பெனி. அதாவது நான் யாருக்கு பிறந்தனோ அந்த அப்பாவோட கம்பெனி. அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அந்த கம்பெனிக்கு வாரிசு. நீங்க யார் நடுவுல வந்து நாட்டகம் பண்றதுக்கு? என் கம்பெனில எனக்கு பொறுப்பு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க என்ன என் அப்பாவுக்கு பிறந்தீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்றுவேன்டா. என்ன அசிங்கப்படுத்தினதுக்காக நான் உன்னை அடிக்கலடா. நீ அசிங்கப்படுத்தினது ஜானுவ. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கார்த்திக், ஏன்டா இப்படி இருக்க? நீ நல்லவனா தானே இருந்த. என்னடா ஆச்சு உனக்கு? உன் நாக்குல என்ன பாம்பு கூட ஏறிடுச்சா? வார்த்தையில இப்படி விஷத்தை தடவி துப்புறியே, ஏன்? நீங்க அழாதீங்க அத்தை. கார்த்திக், ஏன் இப்படி அத்தையை நோக்கடிக்கிற? சொத்து வேணும்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போ. ஆனா அதுக்காக அத்தை மனசை இப்படி கஷ்டப்படுத்தாத. கார்த்திக், என்ன ஆச்சு உனக்கு? நீ இந்த முதல்ல பேசுற ஆளே இல்லையே. ஏண்டா கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம பேசுற? சாரி ஆண்டி, கார்த்திக் அப்படி தப்பா பேசிருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க. நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? அப்ப நான் கேட்டது தப்பா? கார்த்திக், நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல கார்த்திக். நீங்க பேசினது தப்புதான். காயம் மூடு. என்ன திடீர்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? அப்ப இந்த கௌதமும் நானும் ஒண்ணா? நாங்க உண்மையாவே என்ன அண்ணன் தம்பிங்களா? இவன் எங்க அம்மா வயித்துல தான் பிறந்தானா? எங்க அப்பாவோட ரத்தம் தான் இவன் உடம்புல ஓடுதா? அஞ்சலி, அஞ்சலி, டேய் கௌதம், எங்க அம்மாவே எனக்கு எதாவது திருப்பிட்டு நீ? டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னால அஞ்சலிக்கு ஏதாச்சு பாத்தியா? கையெடு, கையெடு. உன்னால எல்லா பிரச்சனையில இருந்து நீ கையெடு. இருக்க கூடாது. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய், சும்மா வர மாட்டேன்டா. ஜானு, ஜானு, ஜானு. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போலாம். ஹாஸ்பிடல். ஏண்டா கார்த்திக், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அன்னைக்கு என்ன ஆச்சு பாரு. சரி,
இவளுக்கு வேற அடிபட்டிருக்கு. நீ போ, இவளை கூட்டிட்டு போயிட்டு வா கிளினிக்கு. வா, அஞ்சலி. போங்க. ஏத்தி வச்ச விளக்கு ஏன் அணையுது? ஏதாவது ஆபத்து வரப்போதா? கௌதம், அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? பயப்படாத, ஜானு நல்லபடியா திரும்பி வருவாங்க. டாக்டர், அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நோ ப்ராப்ளம், போய் பாருங்க. சரிங்க டாக்டர். வாயில வாங்க. ஜானு. அத்தை, ஜானு, நான் கௌதம் வந்திருக்கேன், பாரு ஜானு. சார் தொந்தரவு பண்ணாதீங்க சார், கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். சரிங்க. ஜானுவோட இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம் இருக்கு. போன தடவையா ஹார்ட் அட்டாக் வந்ததை சொல்லி அவங்கள உஷார் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம பெட்ல கிடக்க மாட்டாங்க. ஆமா கௌதம், தனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அத்தையும் இயல்பா டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி, விஷயத்த சொல்லலாம்னா அந்த அஞ்சலி திட்டம் போட்டு அத்தைக்கு நெஞ்சு வலி வர வச்சிருவா. எந்த பக்கமும் நகர முடியாம இப்படி இக்கட்ல மாட்டிக்கிட்டோம். கௌதம், ரேவதி அத்தை தான் போன் பண்றாங்க. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. அத்தை சொல்லுங்க அத்தை. இலக்கியா, கௌதம் போன் என்னாச்சு? போன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, கைப்பட்டு சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. அத்தை, போன் சைலண்ட்ல இருக்கு அத்தை. சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கௌதம் வரேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு பிடிக்குமேன்னு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கௌதம் காணோன்னு தான் போன் பண்ணேன். அத்தை, அம்மா, நாங்க வர்றதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. என்னப்பா, என்ன ஆச்சு? அது வந்துமா, நான் கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ ஜானு வந்து பேசணும்னு கூப்பிட்டாங்க. எங்க அம்மாவே எனக்கு திருப்பி சொல்லாம விட மாட்டேன். அஞ்சலிக்கு என்னாச்சு பாத்தியா? கடவுளே, இப்ப ஜானகி எப்படி இருக்கா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிருக்காங்கம்மா. நேத்து அவ கால்ல அடிபட்டுச்சுன்னு சொன்ன, இன்னைக்கு இப்படி நடந்திருக்கே. பாவம், அவ எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவான்னு தெரியல. கௌதம், அவகிட்ட நீ பேசினியா? அவ நல்லா இருக்கால? இல்ல அத்தை, அவங்களுக்கு மயக்கம் தெளிய இன்னும் லேட் ஆகுமா. அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, நானும் கௌதம பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். சரிம்மா. பெத்த அம்மாவையும் சந்தோஷப்படுத்த முடியாம, வளர்த்த அம்மாவையும் பாத்துக்க முடியாம நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. வருத்தப்படாதீங்க கௌதம், எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் சரியாகும். என்னங்க? சரிம்மா. ஏங்க, இங்க ஜானகின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? லாஸ்ட்ல போய் லெஃப்ட்ல போங்க. சரி. ஓகே. கௌதம், கௌதம். அத்தை, அம்மா, இப்ப ஜானகி எப்படி இருக்கா? அத்தை, உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கௌதம், ஜானகி இன்னும் மயக்கம் தெரியலமா. அவங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத என்னால தாங்க முடியல. கவலைப்படாதப்பா, அவ பழையபடி நல்ல நிலைமைக்கு வருவா. நான் போய் ஜானகியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஜானகி, எப்படி இருக்கு?
உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலையே. சின்ன வயசுல எனக்கு ஒண்ணுனா என் பக்கத்திலே இருந்து என்ன பாத்துக்குவேன். ரேவதி ரேவதினு உசுர கொடுப்ப பாசக்காரி. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.